ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை நேரடியாக ஃபோன் பண்ணியோ டீட்டெயில் கேட்டுக்கலாம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான். 3 பேசன் செட்டாக போட்டிருக்கோம். பெரிய சைஸ் வந்து 9 இன்ச்சு சைஸ் உடையது, 2.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உடையது. எல்லாமே அந்த காலத்தில் உள்ள பேசன் நல்லா அழுத்தமாக இருக்கும். அடுத்தது வந்து 7 இன்ச்சு சைஸ் உடையது, சின்னது வந்து 5 இன்ச்சு சைஸ் உடையது. 3மே சேர்த்து அப்படியே செட்டாக கொடுக்குறேங்க. 3மே நல்லா அழுத்தமாகவும் அந்த வரும்பு ஃபுல்லாக கம்பி கொடுத்து மடக்கியும் இருக்கும். இது 3ம் செட்டாக 1800 ரூபாய், 1800ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குற சின்னதாக இருக்க ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இது வந்து ஒரே மரத்தில் உள்ள குடஞ்சே செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். நம்ம சின்னதாக ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் தான். 550 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 550. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய 2 ட்ரே, ரெக்டாங்கிள் ட்ரே. நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரே தொடர்ச்சியாக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், கேட்கறதுனால திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உடையது ஒன்று, இன்னொன்று வந்து 4 இன்ச்சு, அரை இன்ச்சு கம்மி. 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உடையது ஒன்று. 2 செட்டாக தான் அப்படியே விலை கொடுக்குறேன். 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான். நல்ல பெரிய சைஸ் பிளேட்டு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரே மரத்தில் இவ்வளோ அழகாக எடுத்து குடஞ்சியே செஞ்சுருக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரிலாம் செய்யும் போது பொருளில் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். நல்ல கண்டிஷனில், ஒரு இடத்துல கூட டேமேஜ் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் இருக்குது. 1.5 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸ் உடையது. 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த பிளேட்டு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் தான், காஃபி ஃபில்ட்ரு. சின்ன சைஸு, யூஸ்வலாக சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதில்ல. இது வந்து ஒரு 200 ml தான் பிடிக்கும், கீழே இருக்க டிகாஷன் பிடிக்கக்கூடிய அளவு. ஒரு 4 பேருக்கு நம்ம காஃபி கலக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 5.5 இன்ச்சு சைஸ் உடையது. 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இது சின்ன சொம்பாக இருந்தாலும் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு, மெழுகோடையே இருக்கக்கூடியது. உள்ள ஈயம்பூசி இருக்கிறது. மோஸ்ட்லி சொம்பில் ஈயம்பூசி வராது, நல்ல இது ஈயம்பூசியே இருக்குது. இந்த சொம்பு வந்து 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. சைஸ் 5 இன்ச்சு சைஸு, 1.5 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி. அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தூக்கு தான். இது நல்ல மூடி, நல்லா டைட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு மூடி. நமக்கு வந்து மூடியும் நல்ல ஈயம்பூசி, உள்ளமே நல்ல கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. காப்பர் வீட்டோட 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இல்லை 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அப்படியே மேலே மூடி பிடிச்சி தூக்குறதுனா வரும், அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் மூடி. ஓரளவுக்கு நார்மல் டைட்டில் இருக்கும். 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 2400. இது போக நம்ம கை உள்ளே விட்டு விளக்க கொள்ளலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெய் வச்சுக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நமக்கு இது இல்லாமல் கை உள்ளே விட்டு விளக்க ஈஸியாக இருக்கும். அந்த பீஸ் வந்து 2400. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் தூக்கு தான். இதுவும் நல்ல காப்பர் விட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் தூக்கு கிடைக்க போட்டுட்ருக்கேன், ஏன்னா நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால. 1.5 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி. இது 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் நல்ல ஷைனிங்கோடு இருக்கக்கூடியது தான். 1600. பொருட்களை ரொம்ப பார்த்து செலக்டடாக தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அடுத்ததாக பார்க்குறது வெங்கல கூஜா தான். இது நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு கூஜா, நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெரிய சைஸு, 2 லிட்ரு 2.25 லிட்டருக்கு மேலே கொள்ளளவு உடையது. சைஸ் 6 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது, கொஞ்சம் பெரிய சைஸ் கூஜா. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் கண்டிஷன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன பல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லா இதெல்லாம் 80-100 வருஷம் இருக்கும்போது சில நேரங்களில் ரேக்லேருந்து கீழே விழுவுறது, தவறி விழுவுறது, அந்த மாதிரி விழுவுறதுல ஏற்பட்டுறது தான். இது உங்களுக்கு கண்டிஷன் மற்ற இடத்துலலாம் நல்லா இருக்கிறதுனால பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2800 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 2800ங்க. அது சின்ன சைஸே அந்த ரேட்டு வந்துடும். பெரிய சைஸு சின்னதாக ஒரு இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் ரேட் அனுசரணையாக கொடுக்குறோம். அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கூஜா தான். இதுவும் நல்ல இதாக இருக்கக்கூடியதான். இதுலேயுமே சின்ன இது இருக்குது, லேசாக இந்த இடத்துல மட்டும் இருக்குது. மற்ற இடத்துலலாம் எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. ஓரளவு மற்றபடி நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அந்த பீஸும் 2800 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 6 இன்ச்சு சைஸு. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கேரியரு. இது 3 அடுக்கு கேரியரு. 3 அடுக்கில் இந்த அளவுக்கு நமக்கு ஈயத்தோடு கிடைக்காது. இது நல்ல கண்டிஷன் வந்து நல்லா இருந்துச்சு. உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு நம்ம 20 பீஸ் இருந்தாலும் இந்தளவு ஈயத்தோட கேரியர் கிடைக்கிறதில்ல.
இது வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 அடுக்கு கேரியர் 2900 விலை கொடுக்குறேங்க. சைஸ் 7.25 இன்ச்சு சைஸ் உடையது. வெளியிலேயும் நல்ல கண்டிஷனில், உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தா பார்க்குற தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மத்து தான். இது வந்து ஒரு மர மத்துன்னு சொல்லக்கூடியது. நம்ம ஏற்கனவே போட்டுட்ருக்கோம், தொடர்ச்சியாக அந்த மாதிரி கேட்குறதுனால வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். மோர் மத்து ஒரே மரத்தில் இந்த மேலே இருக்க அந்த கைப்பிடி வந்து ஒரே மரத்துலேயே தனியாக ஜாயின் பண்ணாமல் குடஞ்சே செஞ்சுருக்கிறது கடைசல் வேலையில். இது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால கலடாது, கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் கலடாமல் நல்லா இருக்குங்கிற மாதிரி 1.5 அடி சைஸ் உள்ளது. 2600 விலை கொடுக்குறேங்க. என்ன பார்க்குறீங்களோ அதே பொருள் தான் வரும். அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் 2 அடி இருக்கக்கூடிய ஒரு மத்து. இது எல்லாமே யூசேஜுக்கு அப்படிங்கிறத விட நிறைய பேர் வந்து இதெல்லாம் கலெக்ஷனுக்காக வாங்குகிறாங்க. அதனால தான் நம்மளும் வாங்கி தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். நல்ல இதுவும் ஒரே மரமத்து, ஜாயிண்ட் இல்லாதது. 2900 விலை கொடுக்குறாங்க. 2900. ரெண்டுமே நல்ல தேக்கு மரத்தில் செஞ்சுருக்கக்கூடியது தான். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான், வித்தியாசமான ஒரு பீஸ் இது. இது வந்து எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. கோல்டு கலர் டெக்கரேஷன் இருக்குது. கோல்டு கலர் டெக்கரேஷன் இருந்தாலே கொஞ்சம் ஒரு இது சொல்லுவாங்க. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். இந்த இடத்துல பேர் வெட்டியிருக்காங்க. பேர்னா இனிஷியல் போட்டிருக்குது. கீழேயும் அது ஒரு இடத்துல இது இருக்குது. இந்த பீஸ் வந்து ரொம்ப அவைலபிலிட்டி கிடையாது, அதனால் நான் வாங்கியிருக்கேன். பரவாயில்லன்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கேயும் ஒரு சிப் இருக்குது, பரவாயில்லன்னு தான் உள்ள நல்ல கண்டிஷனில் இருக்குது, பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான மாடல். மூடி வந்து அதிலே அட்டாச்சாக இருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்குலாம் அந்த வாய்ப்பகுதி பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 3/4 லிட்டரு கிட்ட கொள்ளளவு உடையது. 1 லிட்டரு கிட்ட ஆயில் கேனு 6 இன்ச்சு சைஸ் உடையது. 1800 விலை கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி அவைலபிலிட்டி பீஸ் கிடையாது, அதனால் கொஞ்சம் ரேர் பீஸுங்கிறதுனால பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, வித்தியாசமான ஒரு பீஸு. இது நம்ம மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவாக ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் கூட, சென்டர் டேபிளில் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 1400 கொடுக்குறேங்க அந்த மங்கு. சைஸ் 5 இன்ச்சு சைஸ். அடுத்ததாக பார்க்குறது காப்பர் பானை தான். இது காப்பர் பானை நல்ல பெரிய சைஸ் பானை. அடியில் அகலமாகவும் மேலே கொஞ்சம் குறுகலாகவும் இருக்கக்கூடியது. வித்தியாசமானது, ஆன்டிக் பீஸ், இப்போ உள்ளது கிடையாது. நல்ல பொட்டடிச்சே செஞ்சுருக்கக்கூடியது. உள்ள ஈயம் வந்து அந்த காலத்தில் உள்ள ஈயம் தான். இது 10.5 இன்ச்சு சைஸுக்கு 7.5 இன்ச்சு வாயகலம். ஹைட் வந்து 10.5 இன்ச்சு, வாயகலம் வந்து 7.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. கொள்ளளவு பார்த்தோம்னா ஒரு 18 20 லிட்டரு கிட்ட பிடிக்கக்கூடியது. நல்ல பெரிய பானை இது. வெயிட்டே 2.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு 5400 விலை கொடுக்குறேங்க. இந்த பானையெல்லாம் ஆன்டிக் அப்படிங்கிற கலெக்ஷன்லேயும் வாங்குகிறாங்க. நம்ம யூசேஜுக்கு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கும் வாங்கிக்கலாம். நல்ல கண்டிஷனில் முழுக்கவே பொட்டடிச்சு அடியிலேயும் நல்ல இந்த இது டேமேஜும் இல்லாமல் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது தான். அந்த காலத்து காப்பருங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால தான் தொடர்ச்சியாக காப்பர் ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். அது 5400 எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தாங்க ரேட்டு ஃபுல்லாக. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தூக்குவாளி. சைஸ் பெரிய சைஸ் 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு. சொல்லப்போனால் தூக்குவாளிலேயே நம்ம இது வந்து நான் ரொம்ப பெரிய சைஸு. பொருள்லாம் உள்ளே எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லை முறுக்கு சுட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு, அதிரசம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வரம்பு பார்த்தோம்னா அவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். ஒரு விரல் திக்னஸ்க்கு அந்த கம்பி கொடுத்து மடக்கியிருக்காங்க, அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். அதே மாதிரி சைஸ் வாளியும் வந்து கண்ணாடி மாதிரி பளபளப்போடு இருக்குது. சீர்க்கு வைக்கலாம். ஒரு பலகார குடம் கொடுக்குறோம், அதில் பலகாரம் வச்சு கொடுக்குறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு. 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சுங்க. வெயிட் வந்து 4 கிலோ வெயிட் இருக்குது இந்த வாளி. ஒரு வாளி வந்து 4 கிலோ வெயிட்டுங்க. ஒன்றா ஹெவி வெயிட்டு. 1700 கிலோ. 1700 6900 விலை கொடுக்குறேன் அந்த வாளி. இன்றைக்கி பார்க்குறது அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.